ஒரு பெரிய காட்டுப்பகுதியின் நடுவில் மிக அழகான ஒரு பட்டாம்பூச்சி பூங்கா இருந்தது. அங்கு நிறமிகுந்த மலர்கள், பச்சை இலைகள், மெதுவாக வீசும் காற்று, அதன் மேல் பறந்து கொண்டிருந்த பல நிறங்களான பட்டாம்பூச்சிகள். சிவப்பு, மஞ்சள், நீலம், ஊதா, அவ்வளவு அழகான சிறகுகள். அந்த அழகான சூழலில் ஒரு சின்ன கம்பளிப்பூச்சி ஒரு இலை மீது மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது. அது மேலே பறக்கும் பட்டாம்பூச்சிகளை பார்த்து தனக்குள் நினைத்தது, என்னடா இங்கே எல்லாரும் இவ்வளவு அழகாக இருக்காங்க, நான் தான் இப்படி சாதாரணமாக இருக்கிறேனே, எனக்கு ஏன் சிறகுகள் இல்லையே? அதன் மனம் மெதுவாக சோகமடைந்தது. அந்த நேரத்தில் ஒரு வேகமான வெட்டுக்கிளி டிங் டிங் என்று துள்ளி குதித்து வந்தது. அது கம்பளிப்பூச்சியை பார்த்து சிரித்தது. ஏய், நீ இன்னும் இவ்வளவு மெதுவா ஊர்ந்து கொண்டே இருக்கியா? வாழ்க்கை முழுக்க இப்படிதான் போக போகுதா? என்னை பாரு, நான் மேலே மேலே குதித்து மகிழ்ச்சியாக இருக்கேன். அந்த வார்த்தைகள் கம்பளிப்பூச்சியின் மனதை காயப்படுத்தின. அது தன்னை குறைத்து நினைத்து மெதுவாக அழ ஆரம்பித்தது. அங்கே இருந்த ஒரு அழகான அமைதியான பட்டாம்பூச்சி அந்த அழுகையை கவனித்தது. அது மெதுவாக அருகே வந்து கேட்டது, கம்பளிப்பூச்சியே, ஏன் இவ்வளவு கவலையாயிருக்கிறாய்? கம்பளிப்பூச்சி கண்ணீர் துடைத்துக்கொண்டு சொன்னது, நான் மிகவும் அருவருப்பாக இருக்கிறேன். எல்லாரும் அழகாக பறக்கிறார்கள், நான் மட்டும் மெதுவாக ஊர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் ஒரு நாள் பறக்க முடியுமா? அப்போது அந்த பட்டாம்பூச்சி மெதுவாக சிரித்தது. சின்னவளே, நான் கூட ஒரு நாள் உன்னைப் போலத்தான் இருந்தேன். மாற்றம் வர பொறுமை வேண்டும், கடின உழைப்பு வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அவை இருந்தால் வாழ்க்கை கண்டிப்பாக மலரும். அந்த வார்த்தைகள் கம்பளிப்பூச்சியின் உள்ளத்தில் நம்பிக்கை விதைத்தது. அந்த நாளிலிருந்து கம்பளிப்பூச்சி அழுவதை நிறுத்தியது. அது உறுதியுடன் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்தது. அங்கு அது மெதுவாக ஒரு கூடு கட்ட ஆரம்பித்தது. காற்று வீசியது, மழை பெய்தது. சில நேரங்களில் அது பயந்தது, ஆனால் அது நினைத்தது, நான் காத்திருக்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன், என் நேரம் கண்டிப்பாக வரும். அது அந்த கூடிற்குள் சென்று அமைதியாக பொறுமையாக காத்திருந்தது. நாட்கள் கடந்து போனது. ஒரு அழகான காலையில் சூரியன் மெதுவாக உதித்தான். அந்த கூடு மெதுவாக உடைந்தது. அதற்குள் இருந்து ஒரு சிறிய தலையொன்று வெளியே வந்தது. அடுத்த நொடியில் ஒரு அழகான நிறமிகுந்த பட்டாம்பூச்சி வானில் பறந்தது. பூங்காவிலிருந்த எல்லா பட்டாம்பூச்சிகளும் அதிர்ச்சியுடன் பார்த்தன. அடடா, யார் இந்த அழகான பட்டாம்பூச்சி? அது வேறு யாரும் இல்லை, அந்த சின்ன கம்பளிப்பூச்சிதான். அந்த வெட்டுக்கிளி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னது, நான் உன்னை கேலி செய்தது தவறு. நீ உண்மையிலேயே பெரியவள். அப்போது புதிய பட்டாம்பூச்சி சிரித்துக்கொண்டு சொன்னது, எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கும், பொறுமையும் முயற்சியும் இருந்தால் நாம் கண்டிப்பாக உயர முடியும். கதை நெறி குழந்தைகளே, மற்றவர்களை பார்த்து மனமுடைய வேண்டாம். நம்மை நாமே குறைத்து நினைக்க வேண்டாம். பொறுமையாக இருங்கள், கடினமாக உழையுங்கள், உங்களை நம்புங்கள். ஒரு நாள் நீங்களும் உங்கள் சிறகுகளை விரித்து உயரத்தில் பறப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் பல கதைகள் மற்றும் பாடல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களின் நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறக்காதீங்க.